வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியாவில் இப்போது இரண்டு விஷயங்களை ஒன்றாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம், ரத்து என்கிற ஒரு சொல் என்பது மாநிலத்திலும் அது இப்போது அதிகமாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேசிய அளவிலும் அது அதிகபட்சமாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. காரணம், இங்கு புதிதாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற விஜய் சிங்கப்பெண் அதிரடிப்படை உள்ளிட்ட அத்துணை பல்வேறு கூட்டங்களையும் ரத்து ரத்து என்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம் நம்முடைய காதுகளில் விழுந்து கொண்டே இருந்தாலும், தேசிய அளவில் ஒன்றிய பாஜக அளவில் அவர்கள் எந்த தேர்வு நடத்தினாலும் ரத்து குளறுபடி என்கிற ஒரு செய்தியை மீண்டும் மீண்டும் நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது கியூட் தேர்வு, அதாவது இளங்கலை அந்த படிப்புகளில் சேர்வதற்கான தேசிய அளவிலான ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய அந்த கியூட் தேர்வு என்பதும் தொழில்நுட்ப காரணங்களால் நேரம் தள்ளி வைக்கப்பட்டது. அதனால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் மறு தேர்வு தேதி அறிவிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை என்பது அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த 3ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற்றது என்பதற்கு முன்பாக கேள்வித்தாள் கசிந்தது என்பதனால் அதுவும் ரத்து செய்யப்பட்டு அடுத்த மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் சிபிஎஸ்இனுடைய அந்த வேல்யூவேஷன் குளறுபடியில் அத்துணை மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆன் ஸ்கிரீன் அந்த மார்க்கிங் சிஸ்டமே மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஏற்கனவே குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஒரு நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் எப்படி கொடுக்கலாம் என்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது பற்றி தான் இன்றைக்கு நாம் வாதி கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவுடைய தரப்பிலிருந்து நாகநந்தினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று கல்வியாளர் முருகையன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான திரு பூபதி ஜான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று நீட் தேர்வு எழுதி தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதால் மனமுடைந்திருக்கக்கூடிய தம்பி தர்ஷன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். நான் முதல்ல முருகன் சார் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு கல்வியாளராக தொடர்ந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா நடத்தணுன்ற நோக்கம் பாஜகவுக்கு இருக்குதோ இல்லையோ, இருக்கலாம், நான் அதை மறுக்கலை. ஆனால் எல்லாம் ரத்து இல்லை, மார்க்கிங் சிஸ்டமில் பிரச்சனை, இன்றைக்கும் தொழில்நுட்ப கோளாறுகளால் ரத்துங்கிற அந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது, அனைவருக்கும் வணக்கம். இந்த ரத்து, குழப்பம், பிரச்சனை என்பது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. என்றைக்கே பிஜேபி ஆட்சியில் இந்த நீட் தேர்வு, இந்த கியூட் தேர்வுலாம் கொண்டு நுழைவுத் தேர்வே வேண்டாம் என்பது நம்முடைய நோக்காக. கலைஞர் ஆட்சி காலத்தில் அனந்த ராமகிருஷ்ணன் தலைமையில் அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக துணைவேந்தர் தலைமையில் குழு நியமித்து நுழைவுத் தேர்வே வேண்டாம், அது சமூக நீதிக்கு புறம்பானது கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு இந்த பிஜேபி அரசு நுழைவுத் தேர்வு கொண்டு வந்த பிறகு தொடர்ந்து பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா 2024 முதுகலை தேர்வு நீட்டு ரத்து, 2024 2025 முதுகலை நீட் தேர்வு ரத்து. இப்போ ஜூன் 3ஆம் தேதி, மே 3ஆம் தேதி, ஜூன் 3ஆம் தேதி, ஜூன் 21 நடக்கும்போது மே நடக்க வேண்டிய அந்த நீட் தேர்வு ரத்து, கியூட் தேர்வு ரத்து. ஏங்க, பக்ரீத் பண்டிகை என்பது ஒரு தேசிய விடுமுறை நாள்னு தெரியாத அன்னைக்கு தேதி நிர்ணயிப்பாங்களா? ஆக இந்த ரத்து செய்வது டெக்னாலஜி ப்ராப்ளம். இப்போ பாருங்களேன், ஒரு சிபிஎஸ்சி எழுதுகிற பையன், நீங்கள் சொன்னது மாதிரி வேதாந்த் தன்னுடைய விடைத்தாளை கேட்டிருக்கான். அவனுடைய இயற்பியல் விடைத்தாள் வருகிற போது அவன் விடைத்தாளே இல்லை. அவன் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டான். இது யான் விடைத்தாளே கிடையாது, இந்த விடைத்தாளை அனுப்பியிருக்காங்களேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அவன் செய்தி வெளியான பிறகு, அதற்கு பிறகு நம்ம ஒன்றிய கல்வி அமைச்சர் ஆமாம்மா தவறு நடந்து விட்டது. அதை விட வேடிக்கை என்னென்னு, நேற்று தூர்தர்ஷன் அந்த ஒன்றிய அரசினுடைய தொலைக்காட்சியில் அவனை பாகிஸ்தானின்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான்காரன் கூட பரிச்சை எழுதினான் சிபிஎஸ்சி, ஏன்னா அவன் வெளிப்படுத்தி விட்டான்ட்டு. இப்படி ரத்து, குழப்பம், பிரச்சனை நீங்கள் தொடர்ந்து பாருங்களேன். நீட்டு வந்த உடனே மொழி பிரச்சனை வந்தது. நம்ம எதுக்கு போராடணும்? எங்கள் மொழியில் எழுத விடுங்கயா, தமிழில் கிடையாது, முதல்ல எங்கள் மொழியில் எழுத விடுங்கயான்னு போராடணும். அது 2-3 வருஷம் போராட்டம். அதற்கு பிறகு என்னாச்சு, இங்கே தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கு ராஜஸ்தானில் பாலைவனத்தில் அங்கே வந்து சென்டர் போட்டு ஒட்டகத்திலெல்லாம் ஏறி போன காட்சியெல்லாம் பார்த்தான். அட்லீஸ்ட் எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே மையம் கொடுங்கய்யா அப்படின்னு போராடணும். அடுத்தது அதற்கு பிறகு என்ன போராடணும், இந்த சென்டர் இங்கே கிடைத்த பிறகு அந்த தேர்வை இந்த அதாவது எந்த ஒரு உலகத்திலுடைய எந்த ஒரு பகுதியிலாவது 18 வயதுக்கு உட்பட்டவங்க, இப்போ ஜுவனைல் அப்படின்னு சொல்கிறோம், 18 வயசுக்கு மேலே போனேன், 18 வயசுக்கு கீழே போனால் குழந்தைங்கிறோம். அந்த குழந்தைக்கு நடத்தப்படுகிற ஒரு தேர்வில் நெகட்டிவ் மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பெண் முறை இதுவரையில் நான் எங்கேயுமே உலகத்தில் இருக்கிறத நான் பார்க்கல, கல்வியாளரை நான் படிக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை இப்போ இவங்க யாரோட விளையாடுறாங்க தெரியுமா? சும்மா சிம்பிளாக
720 மார்க்கு, சரி 180 கேள்வி, 4 மார்க்கு. அதில் 100 கேள்வி வெளியே வந்துருச்சு. அந்த தினேஷ் பிலால் பிஜேபியில் அவர் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த தினேஷ் பிலால் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கார். 13 பேரில் ஒருத்தர். இன்னைக்கு அந்த தினேஷ் பிலால் சொல்கிறாரு ஃபேஸ்புக்கில், என்னோட மக இப்படி 5 பேர் சரி சார் போன வருஷம் மெடிக்கல் காலேஜில் அதுக்கு முன்னாடி சேர்ந்துட்டேன். அப்போது இந்த பிரச்சனை இந்த வருஷம் இல்லை, எல்லா வருஷமும் நடந்திருக்கு. இவங்க வேணும்னே செய்கிறது தான். 2024 ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழு போட்டாங்கல்ல, உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்தை கண்காணிக்கணும்னு சொல்லி ஒரு குழு நியமித்து அவங்க 95 பரிந்துரை பண்ணாங்கல்ல அந்த NTA தேசிய தேர்வு முகமைக்கு. 95ல் ஒரு பரிந்துரையை கூட பின்பற்றாமல் இருந்து இப்படி பிஜேபிக்கு வேண்டியவங்களுக்கு இன்னைக்கு எத்தனை 100 கோடி ரூபாய்க்கு மேலே பரண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோச்சிங் சென்டர் நடத்தி ஜிஎஸ்டி, அதே மாதிரி இந்த மாதிரி ஊழல், ஆள் மாறாட்டம். இது ஒரு மாணவர்கள் இப்போ ஒரு 180 கேள்வியில் 100 கேள்வி தாங்க அவுட் ஆகிருக்கு. ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார். இது ஒன்றும் முழுமையாக வெளியே வரல, 100 வினாத்தால் தான் கசிஞ்சிருக்கு. அதனால் இதை பெருசாக எடுத்துக்காதீங்க. நம்பர் 1. போன 2024 என்ன சொன்னார், இது ஒரு பகுதியில் தான் கசிஞ்சிருக்கு, இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம். ரத்து செய்ய சொல்லி உச்சநீதிமன்றம் போனாங்க, அன்னைக்கு ரத்து செய்யலை. இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. இப்போ நம்முடைய தம்பி இப்போ பேச போகிறான்னு சொன்னீங்களா, இந்த மாதிரி தம்பிங்க எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் நீட் தேர்வுங்களுடைய கோச்சிங் சென்டர் எங்கே இருக்குது, கோடியாக புரளக்கூடிய எல்லாம் ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரில், மாநகரத்தினுடைய தலைநகரில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா கட்டி இந்த நீட் கோச்சிங் சென்டரில் மையத்தில் சேர்றதுனா அவன் அந்த மாதிரி சிட்டிக்கு வரணும், அங்கே தங்கணும், அதுக்கான பணத்தை கட்டணும். அப்போ இது சமூக நீதி மறுக்கப்படுகிறது, கிராம குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, அதான் மருத்துவ கல்வி என்பது எட்டாக்கணி ஆகிறது என்பதெல்லாம் தெளிவாக. ஏன் நுழைவுத் தேர்வே கூடாதுன்னு முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார்னு இன்னைக்கு நீங்க ஒரு மீள்பார்வை செஞ்சு பார்க்கணும். திமுக அதனுடைய முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் அவர்கள் தொடர்ந்து நீட் தேர்வு வேண்டாம்னு துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உட்பட சொன்னதுக்கான காரணம் இன்றைக்கு மக்கள் மீள்பார்வை செய்ய திராவிட முன்னேற்ற கழக கட்சி இந்த திராவிட மாடல் அரசை போன்று காலம் பூரா 5 ஆண்டு காலமும் போராடினார்கள். அவங்க ஆட்சி அமைத்த காலத்திலிருந்து ஏக்கராஜன் கமிட்டி, தென் சட்டமன்ற தீர்மானம், தென் ஆளுநருக்கு அனுப்பல், தென் ஆளுநர் திருப்பி அனுப்புறது, திருப்பி தீர்மானம் போட்டு அனுப்புறது, ஆளுநர் அதை கிடப்பில் போடுவது, அதற்கு கண்டனம், இப்படி 5 ஆண்டு காலமும் போராட்டம் எங்களுக்கு நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்று போராடியதில் எந்த அரசியல் கட்சியும் ஈடு இணையாக முடியாத அளவிற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற போராடி இருக்கிறது என்பதுதான் உண்மை. கண்டிப்பா பேசலாம். நீட் தேர்வு எழுதி இருக்கக்கூடிய மாணவர் தர்ஷன் அவரும் இணைந்திருக்கிறார். அவருக்கு வணக்கம். அவருக்கு முன்பாக நாகநந்தினி, உங்கள்கிட்ட நீங்க எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து எல்லா தேர்வுகளும் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவும் மிகப்பெரிய பெருங்கனவை சுமந்து கொண்டு இந்த தேர்வறைக்கு மாணவர்கள் போறாங்க. ஆனா திடுதிப்புன்னு இப்படியான ஒரு முடிவு இது தொடர்ந்து நடக்கிறது. இது நிர்வாக சிக்கல் தானே, அதை ஏத்துக்கலாமா? சார் வணக்கம் சார். இத நிர்வாக சிக்கல்னு சொல்லி கடந்து போற அளவுக்கு இது சாதாரண விஷயமா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம மிஷினோட வேலை செய்யல, குழந்தைங்களோட வேலை செய்யறோம். அதுவும் அதை தாண்டி அது கனவு, அவங்களுடைய லட்சியம். அது அந்த குழந்தை வீட்டுல படிக்குதுன்னா அந்த குழந்தை மட்டும் இல்ல, அவங்களோட சேர்ந்து அவங்க பெற்றவங்களும் சேர்ந்து அதை படிச்சு என் புள்ள நாளைக்கு இந்த இடத்துக்கு போயிடுவான் அப்படின்ற அந்த மிகப்பெரிய ஒரு கனவை சிதைக்கிற மாதிரி இருக்கும் சார். ஏன்னா ஒரு குழந்தை இப்ப ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணாத குழந்தைன்னா பரவாயில்லன்னு யோசிக்கும் போது, இதுக்குன்னே முழு முயற்சியா 1 வருஷம் உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ற குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அழுத்தத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இப்ப கேள்விப்பட்டோமா இல்லையான்னு தெரியல, அண்மையில செய்தி வந்துட்டு இருந்துச்சு, இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு ராணுவ படை உள்ள இறக்கணும். அதாவது ஒரு தேர்வு நடத்துறதுக்கு என்னென்னலாம் இவங்க செய்யறாங்கன்னு பாருங்களேன். முதல் போலீஸ்காரங்க முன்னாடி நின்று இருக்கும் போதே ஒரு குழந்தை எக்ஸாம் எழுதிருக்கு போகுது அப்படின்னா அந்த பதற்றத்துல இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, அது கூட ஒரு 10 வருஷம் கடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க.
இப்போ இந்த ராணுவ அதிகாரிகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களோட மனப்பான்மை எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இங்க அவ்வளவு குற்றங்கள் நடக்கிற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த கல்வித்துறை, அதை தாண்டி இருக்கக்கூடிய நம்மளுடைய கல்வி அமைச்சகம் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கு, இவ்வளவு மோசமா நம்ம போயிட்டோமா? இல்ல அதாவது இல்ல நாகநந்தினி, ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்தது, அது தவறா போய் முடிஞ்சிருக்கு. அப்ப லீக் ஆக கூடாதுங்கிறதுனால ராணுவத்தை பயன்படுத்துறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு அடுத்த கேள்வி பாஜக கேட்பாங்க. சார் அதாவது நான் இது ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது குழந்தைங்க முதல் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அந்த குழந்தைங்க ஒரு ஜென்ஸ், அதாவது ஒரு ஆண் வாதியாரை பார்த்த கூட பயந்துரும்னு சொல்லி 5ஆம் வகுப்பு வரைக்கும் பெண் வாதியார்கள் இருக்கணும், பெண் ஆசிரியர்கள் இருக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஏன் இது இங்க சொல்றேன் அப்படின்னா, இது வெறும் எக்ஸாம் எழுதுறோம், இது ஒரு பாதுகாப்பு பண்றோம்ன்ற விஷயம் இல்ல. அதை தாண்டி இந்த குழந்தைங்க இருக்காங்க. இப்போ இன்னைக்கு இந்த என்டிஏ அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட தானே இதை கொடுத்திருக்காங்க முழு விஷயமும். இப்ப தொடர்ந்து இந்த தப்பு நடந்துட்டே இருக்கும் போது அந்த நிறுவனத்துக்கிட்ட ஏன் கேள்வி எழுப்ப முடியறது இல்லை? ஏன் அதை மாத்தி வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் இது எப்படி நடக்குதுன்னு ஏன் பார்க்க முடியல? ஒரு குழந்தை உள்ள வந்தா, நீட் எக்ஸாம் ஹால்குள்ள வந்தா செப்பல் சரியா போட்டிருக்கா, காதுல கம்மல் இருக்கா, மூக்குத்தி கூட கழட்டி வச்சுட்டு போ, ட்ரெஸ் நீ எப்படி போட்டிருக்க, தலையில பின்னி போட்டு வரக்கூடாது, இத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம், ஒரு கவர்னன்ஸ் அவங்க வச்சிருக்காங்களே, இத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வச்சிருக்காங்களே, இந்த கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த லீகல் டீமுக்கு என்ன சார் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காங்க? இன்னைக்கு ராணுவத்தை கொண்டு வந்து இறக்குறோம். இத பாருங்களேன், அந்த செய்தி கேட்கும்போது எனக்கே சிரிப்பு வந்துருச்சு சார். அதாவது இதுக்கு ஒரு உயர்மட்ட குழுவா, அதுல தர்மேந்திர பிரதான் அவர்கள் இருக்கிறாங்க, அவர் கல்வித்துறை அமைச்சர், சரி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லாம் சேர்ந்து இத பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன சார் குழந்தைங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. அதுதானே, இதுதான் ஆரம்பத்துல இருந்து நாங்க சொல்றோம், இது எலிஜிபிள் டெஸ்ட்னு சொல்றதே தப்பு. அது எப்படி எலிஜிபிலிட்டி நீங்க பாப்பீங்க? இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல, அது எலிஜிபிலிட்டி இருந்தாதான் நீ உள்ளேயே என்ட்ரி ஆக முடியும் அப்படின்னு சொல்லும் போது இது ஏதோ தடுத்து நிறுத்துற மாதிரி தோணுது இல்ல? இல்ல நிச்சயமா நாங்க இல்ல, எனக்கு ஒரு கேள்வி கம்பேரிட்டிவ்லி கம்பேரிட்டிவ்லி எனக்கு ஒரு கேள்வி. முருகையன் சார் பேசும்போது நீட் தேர்வு இப்ப மட்டும் இல்ல 2024ல இருந்து அவ்வளவு ஆதாரங்கள் வச்சிருக்காரு, பிஜி தேர்வு திரும்ப ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இங்க பாஜக இருந்தாருன்னா அவரோட கேள்வி என்னவா இருந்திருக்கும்னா, டிஎன்பிஎஸ்சி நீங்க நடத்துனீங்க, தமிழ்நாட்டில் நடக்குது, அங்கேயும் குளறுபடி இல்லையா, லீக்கேஜ் இல்லையா அப்படிங்கிற அடுத்த கேள்வி கம்பேரிட்டிவ்ல வச்சா நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இல்ல சார், அது லீக்கேஜ் இருக்கு, அப்படி இருந்தா அதற்கான நடவடிக்கை அடுத்த முறை எப்படி இருக்கு, எதனால அந்த விஷயம் தொடங்குதுன்னு பார்த்தா அதை ஆராய்ந்து அதை சரி பண்ற அளவுக்கு தானே சார் நம்ம கிட்ட அந்த டீம் நம்ம ஒர்க் பண்றோம். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது ஒரு டைம் 2 டைம்னா பரவாயில்ல. சரி, இப்ப ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ முன்னாடி சார் பேசும்போதே சொன்னார்ல, இப்ப ஒருத்தர் சொல்றாரு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய முறை நடந்திருக்குன்னு சொல்றாரு. இப்ப அவங்களே எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீட் எக்ஸாம் எழுதிருப்பாங்கல்ல, அதெல்லாம் என்ன கேன்சல் பண்ணிடலாமா? இந்த மாதிரி டிஎன்பிசில நடந்துச்சா சார்? இந்த கம்பேரிட்டிவ் பார்க்கணும். இன்னொன்னு, டிஎன்பிசிங்கிறது ஒரு சான்ஸ் சார், அவங்க எக்ஸாம் எழுதி பண்ணிக்கலாம். பட் இதுதான் லைஃப். நான் அதான் திரும்ப சொல்றேன், ஒரு குழந்தை ஒரு 12th முடிச்சோன்னா நான் மெடிக்கல், இப்போ இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு சார். மெடிக்கல் இதுல ஜெயிச்சு மெடிக்கல் வந்தா வரலாம், இல்லையா ஐஐடி போற குழந்தைங்க சப்போஸ் முடியலன்னா உடனே ஐஐடி பாஸ் ஆகும். அப்படி இல்ல ஒரு டெக்னிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னு குழந்தை அப்படியே டெக்னிக்கல் சயின்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும்னு நினைக்கிற குழந்தை அதுக்கு போகும்னு நினைக்கும். இப்போ மெடிக்கல் மட்டும் போக்கஸ்டா இருக்கிற குழந்தைங்க டிலே ஆனாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். பட் இத்தனை ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு இருக்கும்போது ஒருவேளை இதுல சான்ஸ் கிடைச்சா நீட்டுக்கு போவோம், இல்லன்னா இது எல்லாத்துக்கும் போன ஆப்ஷன் வச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு இவ்வளவு டிலே ஆகுறதும், இதுக்குள்ள இவ்வளவு குளறுபடி நடக்கிறதும், அதுவும் சூழ்நிலையிலே இப்படி நடக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு அது அஃபெக்ட் ஆகுங்கிறது ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? இதுல இன்னொரு விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய புது அரசாங்கம், நான் உடனே இவங்க இந்த தொலைக்காட்சி மூலமாக பேசுறாங்க, குறை சொல்றதுக்காக பேசுறாங்க, அப்படி இல்ல சார். இது அரசாங்கம் அதுவே முன்னெடுத்து இதை பண்ணிருக்கணும். இன்னைக்கு பொறுப்பேற்கக்கூடிய அரசாங்கம் இதற்கு என்ன குரல் கொடுத்துருச்சு? தமிழ்நாடு சார்ந்து. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு நான் முதல்வர் ஒரு திட்டத்தின் மூலமாக, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு திட்டம், அந்த திட்டத்தின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. அதுல ஒரு அரசு பள்ளி படிச்ச பையன், எல்லாரும் பார்த்திருப்போம் சார். ரொம்ப என்ன சொல்றது, எனக்கெல்லாம் அந்த குழந்தைய பார்த்தோன்னா ஒரு பூரிப்படைகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த குழந்தை சொல்லிச்சு, நான் அவங்க சொல்லிச்சு இப்படிதான் சொன்னாங்க, நான் ஒரு தூய்மை பணியாளர் வேலை செய்யறவரோட பையன், நான் ஒரு அரசு பள்ளியில புதுக்கோட்டை மாவட்டத்துல படிச்சுட்டு இருந்தேன். இந்த நான் முதல்வர் திட்டத்தின் மூலமா தான் எனக்கு நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் இன்னைக்கு அதுல பாஸ் பண்ணி எங்க அம்மாவை எல்லாரும் கூட்டுறம்மான்னு தான் சொல்லுவாங்க, இன்னைக்கு என் அம்மாவை டாக்டர் அம்மான்னு சொல்றாங்கன்னு ஒரு குழந்தை சொல்லிச்சு சார். இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு, அட்லீஸ்ட் இந்த குழந்தைங்க இன்னைக்கு நீட்டை கிளியர் பண்ற அளவுக்கு
என்ன முன்னெடுப்பு எடுத்து வைக்கும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ங்கிறது பெரிய கேள்வி. இப்போ இந்த ரீ எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த ரீ எக்ஸாம் சரியா நடக்குமா, இல்ல தமிழ்நாட்டுல இருக்க மாணவர்களுக்கு இது எந்த வகையில பாதிப்படையும்? இப்ப திரும்பவும் ஜூன் 21 வரைக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நாள் டைம் இருக்கு. இனி இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு அரசு பள்ளி சார்ந்து எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுப்பாங்க? இத பத்தி எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் பதில் சொல்லணும் இல்ல சார். ஆனா இத சொல்லுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா எனக்கு இப்பவும் சொல்ல போனா இது ஒரு ராணுவ படை இறக்குறதுன்னு சொல்றதும், அதை தாண்டி இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு டெக்னிக்கல் எஃபெக்ட், இது ஒரு இன்னைக்கு நேற்று நடந்த அந்த கியூட் எக்ஸாம் அதுக்கும் அப்படிதானே சார் சொல்லியிருக்காங்க. ஏற்படுது. ஏன்னா நம்ம டிஜிட்டல் இந்தியான்னு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கோம். ஆனா 3 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய எக்ஸாம் 4 மணிக்கு ஆரம்பிக்கும் போது கேட்டா ஒரே லைன்ல ஒரு தொழில்நுட்ப பாதிப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்களே. அப்போ எழுதுற குழந்தைங்களை பத்தி யாருக்குமே எந்த ஒரு நினைப்புமே இல்லையா? நிச்சயமா நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அதாவது நம்ம இதை பத்தி பேசும்போதுதான் சில சம்பவங்கள் நமக்கு ஞாபகம் வருது. இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு பிறகு திரும்பவும் நான் எதிர்கொள்ளணுமா அப்படிங்கிற அந்த விரக்தியில நிறைய பிள்ளைகள் வந்து சூசைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுதான். பெங்களூர்ல ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக கூட போன வருஷம் வரைக்கும் கால்குலேட் பண்ணா 40 குழந்தைங்களுக்கு மேல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய இன்னுயிரை நீட்டாங்கன்னு சொல்லி நம்ம எவ்வளவு விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். அனிதா வரணுமே இன்னும் மறக்க முடியாது. இல்ல நிச்சயமா நாங்க தெரியல. அதாவது நான் சொல்ல வர்றது நீட்டுங்கிற தேர்வுக்கே நிறைய பேர் எதிர்கொள்ள முடியாம சூசைட் பண்ணிக்கிறாங்க. மறுதேர்வு நான் இன்னொரு முறை எழுதணுமா அப்படிங்கிற அடிப்படையிலும் இப்போ ஒரு பெண் வந்து பெங்களூர்ல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச தகவல். இந்த மாதிரி தெரியாதுன்னு எவ்வளவோ இருக்கிறது. நம்ம பேசலாம், அடுத்த சுற்றுகள் வந்து பேசலாம். பூபதி ஜான் சார், நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஒரு மருத்துவரா, அரசியல் விமர்சகரா, நீட்ல இருந்து கியூட் வரைக்கும் எல்லாமே பிரச்சனையா இருக்கு சார். இது எப்படி பார்க்கணும்னா, இப்போ ஐயா சகோதரியும் தோழரும் பேசினாங்க. இவங்கெல்லாம் நீட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம் ஆனதுக்கு பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறாங்க. அதாவது சாப்பாடு சமைச்சு வச்சாச்சு, அந்த சாப்பாடு உப்பு இருக்கா, உப்பு இல்லையா, சுவையாக இருக்கா, சுவையா இல்லையாங்கிறது தான் பேசுகிறாங்க. பட் அடிப்படையாக பார்த்தோன்னா அந்த சாப்பாடே மோசம்னு சொல்கிறோம். இந்த சாப்பாடே எந்த தத்துவத்துக்கு மோசம் அப்படின்னா, இந்த இந்திய நாட்டில் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு மோசம். ரெண்டாவது, இது ஒரு சமத்துவத்துக்கு எதிரானது. ரெண்டாவது, இது ஈக்குவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவத்துக்கு எதிரானதாக இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நீட்டாக இருக்கட்டும், கியூட்டாக இருக்கட்டும், நீட்டுங்கிறது வந்து எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கள் இல்லைனா பிடிஎஸ் படித்த டாக்டர்களுக்கு வைக்கக்கூடிய காமன் என்ட்ரன்ஸ். கியூட்டுங்கிறது பிஏ பிஎஸ்சி யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய இவங்களுக்கான ஒரு காமன் என்ட்ரன்ஸ். இன்னொரு என்ட்ரன்ஸ் வருது, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இன்னொன்று இருக்கு. என்னன்னா, 3வது படிக்கக்கூடிய குழந்தைகள், 8வது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்தியா முழுவதிலும் என்ட்ரன்ஸ் வரப்போகுது. அது என்ன சொல்லுவான்னா, காமன் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுமா. அது வருமா, அது குஸ்ட்டுமா. அதையா நீட்டு, கியூட்டு, குஸ்ட் அப்படிமா. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா கிளைகள், பிரான்ச்சஸ். அப்போ இது அப்போ பிரான்ச் இருந்துன்னா மரம் ஒன்று இருக்குல்ல, இப்போ மரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆணிவேர் இருக்கும். அந்த ஆணிவேர்லேருந்து வரக்கூடிய கிளைகள். நீ ஒரு கிளையை மட்டும் வெற்றினி வச்சுக்கோ, நீட்டை வெற்றினா ஒன்று பிறந்துடும், கியூட்டை வெட்டினா வேற மாதிரி பிறக்கும். ஆனால் அடிப்படையிலேயே மரத்தை வெட்டணும். மரம் என்ன தெரியுங்களா? மரம் என்ன தெரியுமா? மரம் தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, என்இபி. அப்ப என்இபி என்கிற மரத்திலிருந்து உருவாவதுதான் நீட்டு, கியூட்டு, குஸ்ட். அப்போ மரம் சரியான மரம் இல்லை. என்ன அப்படின்னா, இந்த நீட்டா இருக்கட்டும், கியூட்டா இருக்கட்டும், 5 கொள்கைகளை இவங்க பார்க்குறாங்க. இது அடிப்படையாக நம்ம பேசுகிறோம். ஒன்று ஈக்குவிட்டிங்கிறான், அதாவது பாரபட்சமற்றங்கிறான். இது அடிப்படையிலே தவறு. பாரபட்சம் உள்ளது. ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட் போர்டில் படிக்கிறவனும் ஒரு சென்ட்ரல் போர்டு படிக்கிறவனையும் தூக்கி கொண்டு வந்து ஒரே ஒரு கொஸ்டினை ரெடி பண்ணி கொடுத்தோம்னா இது பாரபட்சம் உள்ளதானது. எப்படி பாரபட்சமற்றவா இருக்கும்? ஒரு கிராமத்தில் இருக்கிறவனும் ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய படித்தவர்களையும் காமன் ஒரு கோச்சிங் சென்டருக்கு போய் எப்படி கொண்டு வர முடியும்? ஒரு ஏழையும் பணக்காரனையும் எப்படி போட்டி போட வைக்க முடியும்? முடியாது. அப்போ இது வந்து ஈக்குவிட்டிங்கிற கான்செப்ட்லேயே உடையுது. ரெண்டாவது, குவாலிட்டி, தரம் சொல்கிறாங்க. தரத்தை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தரம்? நம்ம சாதாரண ஸ்டேட் போர்டில் 30 மார்க் எடுத்தா தான் டாக்டர் ஆக முடியும். இங்க நீட்டில் 0 மார்க், முட்டை எடுத்தா கூட நீ 120 கொஸ்டினுக்கும் தப்பு பண்ணிரு, 120 தப்பு, நீ மைனஸ் மார்க் 0 எடுத்தா கூட துட்டு இருந்துச்சுன்னா காலேஜில் சீட்டு எழுதணும். நீட் அவ்வளவுதான், துட்டு இருந்தா சீட்டு. எங்க குவாலிட்டி, தரம் ஒளிஞ்சிருச்சு.
அதுக்கு அடுத்து ரிலையபிள், நம்பகத்தன்மை இருக்குதா? ஒளிஞ்சு போச்சு. நம்பகத்தன்மை இல்லை. 2014 இருந்து ஐயா அடுக்கி வச்சாரு. 23, 24, 26 எங்கேயுமே நம்பகத்தன்மை இல்லை. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA என்று சொல்லக்கூடிய நீட்டை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பானதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் கொஸ்டின் செட் பண்றவங்க அவங்களே 20,000 30,000க்கு வித்துட்டு போன கதைகள்லாம் வந்துருச்சு. பயாலஜி டீச்சர்ஸ் எல்லாமே வித்துட்டு போனாங்க. இது வந்து காலங்காலமா நடந்துகிட்டு இருக்குது, நம்மளுக்கு தான் தெரியல. சரிங்களா? அதற்கு அடுத்து டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை. எங்க வெளிப்படைத்தன்மை? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற ஏஜென்சி ஒரு தன்னார்வ ஏஜென்சி, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. அது வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பார்லிமெண்ட்ல வந்து பதில் சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை. ஆக்சுவலா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல வரக்கூடியது. அப்ப அது யாரு நிர்வகிக்கிறா? அதற்கு ரிலையபிலிட்டி இருக்குதா? அக்கௌண்டபிலிட்டி இருக்கா? அதுவும் கிடையாது. அதற்கடுத்து உலகத்தரம் வாய்ந்ததான். இதுதான் இருக்கக்கூடிய இது. இதை போய் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்களா? நீட்டு ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் எல்லா இடத்திலும் ஊழல், எல்லா இடத்துலையும் பிரச்சனை, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, ஈவன் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ எந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குல்ல? நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு என்ன நோக்கம்? ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் உடைக்கணும். இந்த கூட்டாட்சி தத்துவம் இருக்குல்ல, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கான மாநிலத்தினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை உடைச்சு எதேச்சைகாரம் உள்ள பாசிச அரசின் நடுவில் நிறுத்துறது தான் இதனுடைய காமன் எய்ம். அப்போ மாநில உரிமையை பறிக்கிறது, மாநில உரிமையை பறிக்கிறது, அதிகாரத்தை குவிப்பது, இதுதான் இதனுடைய கான்செப்ட். அதிலிருந்து பிறந்த மரம் தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ற மரம். அந்த மரத்திலிருந்து வந்த கிளைகள் தான் நீட்டு, கியூட்டு, மற்ற எக்ஸாம். அப்போ இந்த வந்திருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் எல்லாம் பாருங்க, இது அடிப்படையிலேயே தகர்த்தெறியணும். நம்ம என்ன சொல்ல வர்றோம்? நீங்க சொல்றது அடிப்படை கொள்கையிலேயே தவறாக இருக்கிறது, தகர்த்தெறியப்பட வேண்டும் மாற்று கருத்து இல்லை சார். ஆனா நீங்க 5 விதமான விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்கிறதையும் நீங்க வந்து ஆதாரப்பூர்வம் மறுக்கிறீங்க. சரி, ஆனா புதுசா ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிற போது அதுல வந்து ட்ரையல் அண்ட் எரர் இருக்கும் இல்லையா? அதையே உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்காக ஒட்டுமொத்தமா நீங்க வந்து அடிமரத்தையே வெட்டுவீங்களான்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ட்ரையல் அண்ட் எரர் என்னது? ஆல்ரெடி ஒருத்த வந்து புல்லட் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறான். சரி, ஒரு நாடு, ஒரு தமிழகம் வந்து புல்லட் ஸ்பீட்ல போகுது. நீ இன்னொரு ட்ரெயின் போட்டினா புல்லட் ட்ரெயின் விட ஸ்பீடா இருக்கிற மாதிரி நீ ப்ரூவ் பண்ணிருக்கணும். அப்பதான் நீ அதை கொண்டு வரணும். சரி, நாங்க ஆல்ரெடி வந்து எஜுகேஷன் பாலிசிலையும் சரி, மற்ற எல்லா வித கிரைட்டீரியாலும் சரி, கல்வியிலையும் சரி, மெட்டல் மார்டாலிட்டி ரேட், இன்ஃபன்ட் மார்டாலிட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, எல்லாத்திலையும் வந்து முதன்மையில் இருக்கிறோம். எங்க பாரபட்சத்தை எல்லாம் ஒழிச்சு, எல்லா பிரச்சனையிலையும் கிராமத்தில் இருக்கிறவன் நகரத்தில் இருக்கிறவத்தையும் ஒழிச்சு, சமூக நீதி, சமத்துவம் என்கிற கான்செப்டை கொண்டு வந்து ஏழைக்கும் சரி பணக்காரனுக்கும் சரி இந்த மாதிரி வேறுபாடு உள்ள சமூகத்தை சமத்துவமா கொண்டு வந்திருக்கக்கூடிய கல்வி திட்டத்தை நீ யூஸ் பண்ணணும். அங்கதான் பாசிபிலிட்டி. எங்களை பார்த்து நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா நாங்க வந்து ரோல் மாடலா இருக்கிறோம், நாங்க வந்து முன்னேறி இருக்கிறோம். படிச்ச பையன் சார், ஒரு கிராமத்துல வந்து படிச்ச பையன் இருப்பான் சார், நல்ல வீடு படிச்ச பையன் இருப்பான். இன்னொரு பக்கத்து வீட்டுல வந்து ஒரு சாதாரணமா படிக்க, அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுவேன், டேய் அவங்க கூட போய் ஃப்ரெண்டு வச்சுக்கோ. யாருக்கிட்ட? எங்கடா போற? அம்மா நான் இவங்கிட்ட போய் சுத்திட்டு வந்தம்மா. டேய் அங்க போதரா, படிச்ச பையன், அவங்க கூட சேர்ந்துக்கடா, அவங்க கூட போயிட்டு வாடா, அவன் நல்லா கத்து கொடுப்பான்டா, அப்படி சொல்லுவான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதுதான் இப்படிதான் பண்ணணும் சார். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சார். இப்ப இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 140 கோடிக்கு 70 கோடி 50% சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு வந்துருச்சுங்க சார். சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு வராத ஆளே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே வந்துருச்சு. ஏன் தெரியுமா வந்துச்சு? இந்த ஒரு டென்ஷன்லயே வந்துருச்சு சார். ஸ்ட்ரெஸ்ல தான் சர்க்கரை வியாதி, ரத்த வியாதி வருது. நிச்சயமா இல்ல பேசுவோம். அத்தனை பேருக்கு சர்க்கரை வியாதி வருதுக்கு காரணம் குழந்தைகளுக்கு நீட்டு படிக்க வைக்கணும், கியூட் படிக்க வைக்கணும், இதே நினைச்சு தான் அத்தனை வியாதி வந்து வியாதிக்காரனா ஆக்கிட்டாங்க சார். ஓகே, நிச்சயமா கண்டிப்பா. ஒரு பக்கம் மாணவர்கள் மட்டும் பாதிக்கப்படுறது இல்ல, மாணவர்களால பெற்றோர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஆமா சார், பெற்றோர்கள் சர்க்கரை வியாதிக்காரங்களா மாறினது சார் காரணம். நிச்சயமா. அது இன்னொன்னு, இப்படி ஒரு எக்ஸாம் நம்ம எழுதணுமாங்கிற ஒரு விரக்திக்கு கூட மாணவர்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தர்ஷனும் இருக்காங்க, நம்ம பேசலாம். தர்ஷன் சொல்லுங்க, நீங்க நீட் தேர்வு எழுதி ரத்தாகி இருக்கிறது, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ரத்தாகும் நினைச்சீங்களா? என்ன மனநிலையில இப்ப இருக்கீங்க தர்ஷன்? சார் நான் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். வேலம்மாள்ல 2 வருஷம் நான் படிச்சிருக்கேன் சார் நீட்டுக்காக.
ஓகே. இந்த ஒரு நாளுக்காக தான் சார் நான் இத்தனை நாள் 2 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். ம். நான் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதினேன் சார். ஆனா அதோட நல்ல ரிசல்ட் எனக்கு வந்துச்சு சார் எனக்கு. ஓ. ஆனா எனக்கு இந்த ரீநீட் அப்படின்ற ஒண்ணு தெரிஞ்ச உடனே ரொம்ப எனக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாயிடுச்சு சார். எனக்கு அது ஏத்துக்கவே முடியல சார் என்னால. இல்ல தர்ஷன், 2024 இதே மாதிரி தான் சார். சொல்லுங்க நீங்க தொடர்ந்து பேசுங்க ப்ளீஸ். 2024 இதே தான் சார் நடந்தது. அப்போ ரொம்ப இன்னும் கொஞ்சம் செக்யூர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது சார். இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட செக்யூர் பண்றாங்க. அதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருந்தா எங்களுக்கு இந்த ரீநீட் மறுபடியும் இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது சார். சிஎம் சார் இன்னும் கொஞ்சம் இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது சார். நிச்சயமா தர்ஷன், நீங்க இப்ப முதல் முறையா நீட் எழுதிருக்கீங்களா? இந்த வருஷம் தான் 12th முடிச்சீங்களா? ஆமா சார். நான் ஃப்ரெஷர் தான் சார். ஓகே. இப்போ எங்களுக்கே கஷ்டமா இருக்கும்போது 2-3 டைம் எழுதுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இல்ல சார் இருக்கும். நிச்சயமா தர்ஷன், கரெக்டா சொன்னீங்க. இப்போ ஆனா உங்களோட சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த சக சீனியர்ஸ் 2-3 தடவை அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க, நல்ல மார்க் வேணும் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்டீங்களா? கேட்டேன் சார். அவங்களுக்கு ஒரு அண்ணன் ஒரு இப்போ 5th டைம் சார். அவங்க இப்போ மறுபடியும் ரீநீட் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு எவ்வளவு சார் கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஓகே, எங்க அக்கா பேட்ச்ல இருந்து படிச்சிட்டு இருக்கா சார். 2024 இருந்து எழுதுறாங்க சார். இது அவங்களுக்கு 4th டைம் சார் எழுதுறது. இப்போ மறுபடியும் ரீநீட் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருந்துச்சு. நிச்சயமா தர்ஷன், எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ நீங்க சொன்னீங்க நான் எக்ஸாம் அட்டன் பண்ணேன், நல்ல ரிசல்ட் எனக்கு வந்துடும் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த மாதிரி ஆயிருச்சு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? திரும்ப வந்தாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான கேள்விகள் தான் வரப்போகுது. நல்லா படிச்சிருக்கிற தர்ஷன் திரும்ப அட்டன் பண்ணி இன்னும் நல்ல மார்க் எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு சில பேர் கேட்பாங்களே. ஆமா சார், அதுக்கு திருப்பி படிக்கிற மோடுக்கு எங்களால திருப்பி வர முடியல சார். ஓகே, நீங்க சொன்னீங்க இந்த ரிப்பீட்டர்ஸ் 4-5 முறை ரிப்பீட் பண்ணவங்க இருக்காங்க, நீங்க உங்களை மாதிரி ஃப்ரெஷரா வரவங்க இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கும்போது டாக்டருக்கு ஏண்டா படிச்சுக்கிட்டுங்கிற ஒரு மனநிலை எதுவும் அந்த மாதிரி வருதா? அதாவது நான் உங்களை குறிப்பிட்டு கேட்கல, ஜென்ரலாவே கேட்கறேன். அப்படி ஒரு மனநிலை தள்ளுற மாதிரி இருக்கா? ஆமா சார், ஜென்ரலா எல்லாருக்கும் இது வரும் சார். இது சமநிலையா இல்ல சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்ப படிக்கிறவங்களுக்கு கரெக்டான அந்த கோச்சிங் இப்ப கிடைக்கல. இப்ப சிபிஎஸ்இ ஸ்கூல் இப்ப நான் படிக்கிற மாதிரி சிபிஎஸ்இ ஸ்கூல்னா பரவாயில்ல, அந்த நீட் கோச்சிங் கிடைக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்னா இப்ப அவங்களுக்கு அந்த கோச்சிங் கிடைக்காது இல்ல, அவங்களுக்கு இது ஏத்ததா இருக்காது சார் இந்த தேர்வு. நிச்சயமா தர்ஷன், அதாவது இந்த நீட் தேர்வு வேணாங்கிறது தான் நம்முடைய முடிவாக இருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான முடிவாக இருக்கிறது. நீங்க படிச்சிருக்கீங்க, அட்டன் பண்ணிருக்கீங்க, இப்படி ஒரு எக்ஸாம் தேவையா அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? இல்ல சார், நான் ஃபர்ஸ்ட் இருந்தே நீட் வேணாம் தான் சார் நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இல்ல, அப்பதான் மாணவர்களை ஃபில்டர் பண்ண முடியும், சரியான மாணவர்கள் டாக்டர் ஆக்க முடியும்னு சொல்றாங்களே. இல்ல சார், நான் என்ன நினைக்கிறேன், இந்த 12th போர்டு எக்ஸாம் மார்க்ஸோ இல்ல தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க்ஸ் வச்சோ, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஓகே தர்ஷன், ஒரு மாணவருடைய மனநிலையை தான் திமுக திரும்ப 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 பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர்ல இருந்து நம்முடைய திமுக தலைவர் அவர்கள் வரை, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உட்பட எல்லாருமே இந்த நீட் தேர்வை எதிர்க்கிறதுக்கான காரணமாக தான் ஒவ்வொரு மாணவருக்கும் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தான். தொடர்ந்து பேசலாம் அடுத்த சுற்றுகளில் முருகன் சார். அதாவது ஒரு பக்கம் நீட்டை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம், க்யூட்டாக இருந்தாலும் அதுதான் பிரச்சனை. தொழில்நுட்பம்னு சொல்லி புதுசாக வருகிற போது அதில் பயோமெட்ரிக் வைக்கிறதுல சிக்கல், கேள்வித்தாள் கொடுக்கறதுல சிக்கலாக இருக்குது, திரும்ப நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஎஸ்சியில் அந்த ஓஎஸ்எம்னு சொல்கிறாங்க, ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டம் அப்படின்னு. புதுசாக நாங்கள் ஒரு எவாலுவேஷன் பண்ணும்போது புது முறையை கையாளுறோம், அதில் சின்ன சிக்கல், அதில் ஏற்றுக்க முடியாதா? அதை உங்களால் தாங்கிக்க முடியாதா? அதையும் குறை சொல்லணுமான்ற ஒரு கேள்வி. இதை தான் நான் திரும்பி சொல்கிறேன். இந்த ஓஎஸ்எம்மை பற்றி வரேன். இந்த கேன்சலேஷன் இப்போ ரத்து பண்ணாங்களே, இதில் இப்போ நீங்கள் இப்போ பேசும்போதே எனக்கு ஒரு சந்தேகம். 0% வந்தாலும் முதுகலை மருத்துவ படிப்பில் இடம் கொடுப்போன்னு சொன்னாங்கல்ல, என்னைக்கு சொன்னாங்க தெரியுமா? எல்லாம் கோச்சிங் சென்டருக்கு போய் கோச்சிங்கில் படித்து நீட் கோச்சிங் சென்டருக்கு பணத்தை கட்டி தேர்வு எல்லாம் எழுதின பிற்பாடு 0% முதுகலையில் சார். அப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னா முன்னாடி சொல்லியிருந்தா சார், அதில் ஒரு குறுக்கீடு மன்னிக்கணும். அது ஏன் தெரியுமா அது வந்துச்சு 0%? என்ன காரணம் வந்துச்சுன்னா, எப்படி யூனிவர்சிட்டி யூனியன் கவர்மெண்ட் அதை கொடுக்குது அப்படின்னா, ஒரு 100 சீட் இருக்கு எம்எஸ் படிக்கிறது, இறுதி ஆரம்பிச்சு 100ல் 10 தான் சேர்ந்துருக்குறாங்க, 90 சீட்டு காலி. அப்ப குறைக்கிறாங்க இல்ல, யாருமே போலனால பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிறான் அலறான்.
சார் இவ்வளவுலாம் பண்ணிட்டேன் சார் சீட்டு இல்லை. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, ஐயோ அப்படியா இரு நீ அவசரப்படாதுன்னு சொல்லிட்டு 0 முட்டை மார்க் எடுத்தது கூட சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் அங்க வந்துச்சு. யாருக்கு ஃபேவரா? பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கக்கூடிய முதலாளிக்கு சார்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு இதுதான் இது. அதுதான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இப்போ கூட இந்த இப்போ ராணுவத்தை கொண்டு வர அங்கே கொண்டு வராங்க 95 கம்மி இது பரிந்துரைகள் இதெல்லாம் குழப்பம் கைது எல்லாம் வரட்டும். அதையும் மீறி இப்போ என்ன தெரியுமாச்சு உங்களுக்கு, இப்போ இந்த 1 மாத காலம் மறுபடியும் கோச்சிங் சென்டர் போவான், மறுபடியும் பணம் கட்டுவான், கோச்சிங் சென்டர் லாபம், தனியாரை ஊக்குவித்தல், கோச்சிங் சென்டரை ஊக்குவித்தல், அதன் மூலம் வருமானம், அதற்கான ஜிஎஸ்டி வருமானம் ஒன்றிய அரசுக்கு. இப்போ இது மாணவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை பற்றி கவலைப்படுவது கிடையாது. எனக்கு பணம் வரணும். எங்க பிஜேபியை சேர்ந்த இந்த திவால் மாதிரி அவனுக்கு இடம் கிடைக்கணும். சார் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு பெரிய இது பண்ணாங்க சார், பண்ணாங்க பாருங்களேன், 2024 பண்ணாங்க சார். 39 பேருடைய விவரத்தை எடுத்தாங்க. எடுத்ததில் 29 பேர் சிபிஎஸ்சி படித்தவன், 29 பேர் ஓப்பன் காம்படிஷனில் உயர் ஜாதிக்காரவங்க. நான் தப்பா சொல்றேன், உயர் ஜாதிக்காரவங்க அனைவரும் நகரத்தை சேர்ந்தவர்கள். 38 பேர் நீட்டுக்காக சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள். இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடுத்த ஒரு இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ யாருக்கு நீ கொடுக்குற? நான் இன்னொன்று சொல்கிறேன் சார், நம்மளுடைய விஜயலட்சுமி நினைக்கிறேன் அந்த பொண்ணு ஒன்று, அந்த அழகுலட்சுமி 2022 சார் 420 மார்க் எடுக்குது சார். அது 420 மார்க் எடுத்து கிடைக்கல. ஒரு காவலாளி பொண்ணு போகுது உக்ரைனுக்கு படிக்க முடியல, திரும்பி வந்துருச்சு. ஆனால் 108 மார்க் எடுத்த ஒரு பையன் என்ஆர்ஐ கோட்டாவில் மெடிக்கல் படித்து எம்பிபிஎஸ் வெளியே வரான். அப்போது நீங்கள் சார் சொன்ன மாதிரி தகுதியா தரமா இது நீதியா மூணும் கேட்டு பார்ப்பேன். அவர் சார் கூட நீதி விட்டுட்டாரு. நீதியை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். இது சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, எங்களால் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. நான் உங்கள் பாயிண்ட் வரேன். இந்த சிபிஎஸ்க்கு இது சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு? 3 ஜட்ஜு இருந்தாங்கல்ல சார், நம்ம 3 பேர் ஜட்ஜு, 2 பேர் நீட் தேர்வு வேண்டான்னு சொல்லிட்டோம். 2 பேர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் வேணுங்கிறார், நீட் தேர்வு வேணுங்கிறார். ஓகே சரி, அடுத்தது அப்பீல் போகுது, 5 ஜட்ஜு உட்கார்றாங்க. அதுக்குள்ள நீட் தேர்வு வேண்டாம் என்ற நாம் 2 பேரும் விளக்கிட்டோம், வந்தாச்சு. அவர் ஒருத்தர் தான் வேண்டாம் வேணும்னு சொன்னார் பாருங்க, அவரோட 4 பேரை சேர்த்து 5 பேர் சேர்ந்து நீட் தேர்வு வேண்டும் என்று தீர்ப்பு கூறுகிறார். நான் என்ன சொல்றேன், எதுக்குங்க வேண்டாங்கிற 2 பேர் விட்டுட்டு வேணுங்கிற ஒருத்தரை மட்டும் அந்த 5 பேர் பேனலில் நீ ஏன் சேர்த்த? இது நீதியாது? அப்போ தகுதினா அது +2 தானே தகுதி. +2ல் இயற்பியல் வேதியியல் உயிரியல் படித்தா அதானே தகுதியா இது? அப்போ இந்த அழகுலட்சுமிக்கு இடம் கொடுக்கலையே, நீ அவனுக்கு 108 மார்க் கொடுத்தியா? அது தரமாது. சரி ரைட்டு. சிபிஎஸ்சியில் நாங்கள் ஆன்லைன் கொண்டு வர போகிறோம், ஸ்கேன் எடுத்து கொண்டு பண்ண போகிறோம். ஸ்கேனில் பல பேருடைய எழுத்து லேசான மையால் எழுதுனாங்க, ஸ்கேன் ஆகலைன்னு. ஏங்க நீங்கள் எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அந்த திட்டம் செயல்படுகிற போது யாரோட விளையாடுறீங்கன்னு பார்க்கணும். நீங்கள் சொன்னீங்கல்ல தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனில் போயிடுச்சு, அது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். இது காம்படிட்டிவ்ல குழந்தைகளுடைய அந்த எதிர்கால வாழ்க்கையோடு விளையாடுகிற ஒரு விளையாட்டு. நீ அதை பரீட்சாத்துகரமாக முயற்சி பண்ணி நடக்கணும்னா தான் நடத்தணுமே தவிர நீ யாரோட விளையாடுவ? அவங்கள பயன்படுத்தக்கூடாதுன்றீங்க. விளையாடாத. நீ மாணவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை இந்த வருஷம் இதாகி போய் நிற்கிறான் சார். சிபிஎஸ்சியில் நிறைய ஃபெயிலு, தோல்வி, மதிப்பெண்கள் குறைவு. இப்போ போகிறான் ஸ்டேட் கோட்டா, சிபிஎஸ்சி கோட்டா, அங்கே போய் மோதல் வருமா? நம்ம ஒழுங்காக நடத்தியிருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் நீட்லையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாணவர்கள்லாம் அப்பாவிகள். இங்கே எந்த தவறும் நடக்காது, இவன் ஒழுங்காக எழுதுவான், ஏமாந்து போவான். எல்லாம் நடக்கிறது பிஜேபி ஆளுகின்ற அந்த வட மாநிலங்களில் தான் அத்தனை தவறுகள் நடந்திருக்கு. 13 பேர் கைதாகி இருக்காங்க. அப்போ பாதிக்கப்படுவது யார்? நிச்சயமா சார். நம்ம அடிப்படையில் இப்படி யோசிச்சா அந்த 13 பேர் கைதாக இருக்கிறாங்க, அவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க? ஒருவேளை அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குன்னா அது எந்த மாணவர்கள் மத்தியில மட்டும் கையில கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற கேள்வி அழகா சார் சொன்னார் சார். எல்லாத்தையும் அதிகாரத்தை அப்படியே குவிச்சு வச்சுக்கிறது. சார் ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல சார், மெடிக்கல் தோட்டுக்கு நீட்டுக்கு என்ன சார் கனெக்ஷன்? அது ஏதாவது சொல்லுங்க சார், எனக்கு ஒண்ணுமே புரியல சார். சார் இவ்வளவு காலமா எனக்கு புரியல.
தோடு போடுறதுக்கும் இங்க நீட் எழுதுறதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? ஓட்டுக்குன்னா தாலியை தோடுக்கு நீட்டுக்கு என்ன கனெக்ஷன் சொல்லுங்க சார். அங்க பணத்தை வாங்கிட்டு பாஸ் போடுறோம் சார். இங்க உள்ள மாணவிக்கு தாலியை கேட்டோம், இங்க உள்ள கல்யாணம் ஆன பொண்ணுக்கு தாலியை கேட்டுறான் சார். அங்க உள்ள பொண்ணுக்கு கொஸ்டின் பேப்பர் விற்கிறான் சார். 100 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல போயிட்டு விற்கலாம். நான் இன்னொன்னு சொல்லுவேன் சார், அந்த அதிகார மையம் அதுக்கெல்லாம் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் தான் சார், இந்திய மருத்துவ குழு தான் அப்பெல்லாம். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணாங்க, தேசிய மருத்துவ ஆணையம். நான் ஆணையிட்டால் அதுக்கு பிரைம் மினிஸ்டர், இவங்க தேசிய மருத்துவ ஆணையம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிதி கமிஷன், நம்ம திட்டக்குழு, அவங்க என்ன பண்ணாங்க, நிதி ஆயோக்னு பண்ணாங்க. நிதி ஆயோக் என்ன சொன்னாங்க, சார் 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் வேணும், நீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்றதுக்கு பர்மிஷன், அவனுக்கு ஃபீஸை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா ஒருத்தன் தொடங்க மாட்டான். ஒரு 50% ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, 50% எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கிட்டோம். நிச்சயமா சார். நீட் தேர்வு எழுதி ரத்து செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் நீங்களும் ஒருத்தவங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? என்ன மனநிலையில இப்ப இருக்கீங்க? நான் திருச்சியில இருந்து பேசுறேன். இப்போ நான் திருப்பி ரீநீட்டுக்காக படிச்சுட்டு இருக்கேன். ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. எவ்வளோ ப்ரிப்பேர் ஆனீங்க? எவ்வளோ கனவுகளோட ப்ரிப்பேர் ஆனீங்க? எவ்வளோ மார்க் வரும்னு நீங்கள் நினச்சிங்க? இப்படி ரத்து செய்யும் போது இது மாதிரி லீக் ஆயிருச்சு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு உங்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சு தீபிகா? கிட்டத்தட்ட 2 வருஷமா ஸ்கூல்ல 11th 12th சேர்த்து இதையும் மேனேஜ் பண்ணி நான் படிச்சுட்டு இருந்தேன் நீட்டுக்காக. அதுக்கப்புறம் போர்டு எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் 1 மாசம் ரொம்பவே கஷ்டப்பட்டு படித்தேன். நீட் எக்ஸாம் முடிச்சு வந்தப்ப மார்க்ஸ் கால்குலேட் பண்ணப்ப 630க்கு மேலேயே வந்துச்சு. நல்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும், ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிடும் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். எப்போ கேன்சல்னு வந்துச்சோ ஃபர்ஸ்ட் நான் அதை நம்பவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது நிஜமாலே ஃபுல்லாவே கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த நேரம் தான் போர்டு எக்ஸாம் ரிசல்ட்டும் வர மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அந்த நேரம். நிச்சயமா தீபிகா, இதில் திரும்ப கேன்சல் செய்யப்பட்டதுங்கிறது வருத்தத்துக்குரிய ஒன்று தான். நீங்கள் சொல்லும் போதே தெரியுது 11th 12th எல்லா வருஷமுமாகவே நீட்டுக்கு மட்டுமே நாங்கள் தயாராகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதா. அப்படியாப்பட்ட ஒரு பிள்ளைக்கு இப்படி கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சிரமம் தான். ஆனால் அது இன்னொரு வாய்ப்பாக நீங்கள் பார்க்கலையா? திரும்ப ரீ எக்ஸாம் வைக்கிறோம்னு சொன்னதுனால இன்னொரு வாய்ப்பாக நீங்கள் நினைக்கலையா? கண்டிப்பா அந்த ஒரு நாள் அதுதான் அப்படியே தான் உட்கார்ந்துருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் சரி இன்னொரு 30 நாள் இருக்கு, நமக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு, அதுல நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ அதை பண்ணணும். இதை விட மார்க் இன்னும் அதிகமா வரணும், ரேங்க் அதிகமா வரணும்னு தான் யோசிச்சேன். ஏன்னா கடைசியா எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிறது தான் என்னோட கனவு. அப்படிங்கும் போது அதுக்காக நம்ம படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்ப நான் திருப்பி எல்லா டெஸ்டும் அட்டென்ட் பண்றேன், படிச்சுட்டு இருக்கேன். நிச்சயமா தீபிகா, அதுல மருத்துவர் தான் கனவு. அதுக்காக நான் அவ்வளவு சிரமப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க சொல்லும் போதே புரியுது. ஆனா எங்கேயோ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, சில பேர் ஆள்மாறாட்டம் பண்ணிட்டாங்க, இதனால பாஸ் பண்ணிட்டாங்கன்ற தகவல்லாம் கேட்கும் போது உங்க மனசு என்ன சொல்லுது? எங்கேயோ யாரோ பண்ண தப்புக்காக நம்ம எதுக்கு தண்டனை அனுபவிக்கணுங்கிறதா எனக்கு முதல்ல தோணுன விஷயமா இருந்துச்சு. அவங்க எப்படி படிச்சாங்கன்னு தெரியாது, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோமே, நமக்கு என்ன பதில் அப்படின்னு தான் தோணுச்சு ஃபர்ஸ்ட். நிச்சயமா தீபிகா, நீங்க ஒரு இப்போ எழுதியிருக்கிறீங்க எக்ஸாம், வேற வழி இல்லை, ஒன்றிய அரசு கொண்டு வந்துட்டாங்க, அதை அட்டன் பண்ணாதான் டாக்டர் ஆக முடியுங்கிறது சரி. உங்க பர்சனல் ஒப்பீனியனா, கருத்தா 12th மார்க்கே போதும், அதை வச்சு எங்களை நீங்க செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதா இருக்கா, இல்லை இப்படி ஒரு ஸ்கிரீனிங் எக்ஸாம் இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா? ஸ்கிரீனிங் எக்ஸாம் இருக்கட்டுமா இல்லைன்னு தெரியல. ஒருவேளை அப்படி 12th மார்க் வச்சு சூஸ் பண்றாங்க அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சிக்கு தனி கட் ஆஃப், ஸ்டேட் போர்டுக்கு தனி கட் ஆஃப் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சிபிஎஸ்சி மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டை விட ரொம்ப கம்மியா தான் இருக்கும் கட் ஆஃப். அதனால அப்படி வச்சாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா தீபிகா, இதுவும் ஒரு வகையில் சரியான பார்வை தான். சிபிஎஸ்சி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, கட் ஆஃப் கம்மியாக வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே ரைட், 2 மாணவர்களையும் சேர்த்து தான் நீங்கள் ஒரே எக்ஸாம் வரும்போது அது எப்படி சமநீதியாக ஆகுங்கிறதா எல்லாரோட கேள்வி. அதனுடைய மறைமுகமான பதிலாக நான் எடுத்துக்கிறேன். பூபதி ஜான் சார், ரொம்ப சுருக்கமாக நிறைவான பார்வை, நேரம் இல்லை மணிக்கு. ஆமாம் சார், அதாவது இப்போ இந்த நீட் எக்ஸாம் உண்மையுமே பாரபட்சம் உள்ளதுங்க சார். ஒரு மாணவன் படிக்கிறது ஸ்டேட் போர்டில் படிக்கிறான், அவனுடைய சிலபஸ் வேறு, அவனுடைய சூழ்நிலை வேறு, அவனுடைய நிலைமை வேறு, பொருளாதார நிலைமை வேறு. இவனை கொண்டு போயிட்டு சென்ட்ரல் போர்டில் இருக்கக்கூடிய படிக்கிற மாணவன், அவனுடைய சூழ்நிலை, பொருளாதாரம், இந்த ரெண்டையும் எப்படி சார் ஈக்குவல் பண்ண முடியும்?
அதுதான் சார் இடஒதுக்கீடுங்கிறதே வந்தது, கான்செப்ட் வந்ததே அதுதான். அதாவது ஒரு தட்டத்தில் இங்க இருக்கிறான், ஒரு தட்டத்தில் மேல் இருக்கிறான், இவனை ஈக்குவலா கொண்டு வர்றதுக்கு தான் ரிசர்வேஷனே கொண்டு வர்றாங்க, அவனை தகுதி சம்மந்தப்படுத்துவிட்டு. படிக்கிறது ஒன்று, கேட்குற கேள்வி ஒன்று. எனக்கு நீட் வந்தப்போ அடிப்படை இது ஒரு பெரிய கேள்வி. எப்பா படிக்கிற சிலபஸ் ஒன்று, கேட்குற கேள்வி வேற கேட்குற, என்னப்பா இது அநியாயமா இல்லையா, அது அக்கிரமா இல்லையா? இவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, இது எல்லாம் கணக்கில் எடுத்துக்கவே இல்லை. இந்த ஏகே ராஜன் கமிட்டி கூட சொல்லுது, இது வந்து ஒரு பாரபட்சம் உள்ள எக்ஸாம், இது ஒரு சமத்துவமான எக்ஸாமே கிடையாது சார். இதுல மட்டும் ஒன்று பண்ணு நான் சொல்றேங்க, கல்வி என்பது அவன் வந்து ஒரு வேலைக்கு போன பணம் சம்பாதிக்கிற நோக்கத்திலேயே கல்வி இருக்கக்கூடாது சார். கல்வி என்பது அவனுடைய தரத்தை உயர்த்துவதும், இந்த சுற்றுப்புற சூழலை அறிந்து கொள்வதும், இந்த சமூக சூழலை படித்துக் கொள்வதும், தன்னுடைய சுய வாழ்வு, சுய எண்ணங்கள், சுய எல்லாத்தையும் முன்னேற்றுவதுதான் கல்வி. நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க, நம்ம 140 கோடி மக்கள் இருக்கிறோம். இஸ்ரேல் போன்ற மிகப்பெரிய சின்ன நாடுகள்லாம் ரொம்ப குறைவான மக்கள் தொகை. கிட்டத்தட்ட நோபல் பரிசுல ஒட்டுமொத்த 22% வாங்கியிருக்கிறாங்க. நம்ம வந்து 140 கோடி ஃபுல்லாவே இருந்துட்டு 2 நோபல் பரிசு கூட இன்னும் இது வரைக்கும் வாங்கினதில்லை. அந்த அளவுக்கு நம்ம நிலைமையில் இருக்கிறோம். அப்போ கல்வியினுடைய தரம் வந்து இவங்க நினைக்கிறதே வந்து ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான நிலையா மாறிடுச்சு. அவன் ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தை ஈர்த்துவது மாதிரி இல்லை. அப்போ இந்த நீட் எக்ஸாம் இது பாரபட்சம் உள்ள ஒரு எக்ஸாம் அது. அதனால என்ன சொல்றோம், நாம அடிப்படையில சொல்றோம், கல்வி சம்பந்தப்பட்ட உரிமையை மாநிலத்துக்கு கொடுத்துருங்க. சரி, மாநில மக்களை பார்த்து உயர்த்தும். நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அசிஸ்ட் பண்ணுங்க. இதுல என்ன கஷ்டம் இருக்கு உங்களுக்கு? நிச்சயமா நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க. நாகநந்தினி ஆரம்பிச்சாங்க லைட்டா, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுச்சா அப்படின்னு. ஒரு அரசியல் பார்வையாளரா 2-3 வார்த்தையில உங்களை தான் கேட்கிறேன். ஒரு அரசியல் பார்வையாளரா இங்க இருக்கக்கூடிய அரசு என்ன அழுத்தம் கொடுத்துச்சு? இங்க இருக்கக்கூடிய அரசு எல்லா வித போராட்டங்களும் போராடிச்சு. அதாவது திமுக அரசு சொல்றீங்களா இல்ல இப்ப இருக்கக்கூடிய அரசு இவங்க உண்மையாலுமே ஜென்சிக்காக வந்த அரசா இருக்குது, இளைஞர்களுக்காக. அப்போ இந்த இளைஞர்களை வச்சு ஒன்றுபட்டு திரண்டு எல்லா இளைஞர்களும் ஒரு மிகப்பெரிய புரட்சி எடுத்தணும். அதான் ரொம்ப முக்கியம். ஓட்டை வாங்கிக்கிட்டு நீ அவங்க பேசாம. ஆனா சாஸ்திரி பவன்ல கொண்டு எதிர்த்து போராடிய இந்திய மாணவர்களை அடக்குமுறை பண்ணி கைது பண்ணி அவங்களெல்லாம் இந்த ஆட்சியில் இல்ல நம்ம என்ன சொல்றோம், விஜய் அவர்கள் உண்மையாலுமே ஜென்சிக்காக நீங்க வந்திருக்கிறீங்க, அவங்க ஓட்டு போட்டு வந்திருக்கிறீங்க. ஜென்சி மக்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறான், அநியாயமா இருக்கிறான், அவனால முன்னேற முடியல, மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு, குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு. நீங்க ஜென்சியை திரட்டி இந்த நீட் தேர்வை ஒழிப்பதற்கான எல்லா வேலையும் நீங்க பண்ணணும். தமிழகத்தில் மீண்டும் ஒரு கல்வி புரட்சியை ஏற்படுத்தணும். அதுதான் நான் சொல்லுவேன். நிச்சயமா நாகநந்தினி 1-2 வார்த்தைகள் தான், நேரம் இல்ல, அதனால ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ், நிறைவான பார்வை. சார் கரெக்ட் தான் சார். நீங்க அங்க விட்டதுல இருந்து நான் வரேன் சார். அதான் நீங்க கேட்டீங்க இல்லையா, டாக்டர் எல்லாம் ஒரு படிப்பா அப்படின்னு கேட்டவர் தான் இன்னைக்கு இருக்கு. டாக்டர் மட்டும்தான் ஒரு படிப்பா அப்படின்னு கேட்டவர் தான் இன்னைக்கு இருக்கிற சிஎம். ஆனா இவரு எப்படி இதை முன்னெடுக்க போறது அப்படின்னு தெரியல. ஏன்னா அவருடைய ஆட்சி அமைக்கிறதுக்கே அவருக்காக இன்னொரு கட்சி தான் போராட வேண்டியதா இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இன்னொன்னு இங்க தீபிகா தர்ஷன் 2 பேரும் பேசும்போது அவங்களோட மூஞ்சியை பாத்தீங்களா சார், எந்த அளவுக்கு ஒரு வாட்டமா இருந்துச்சு. ஆனா இந்த 2 குழந்தைங்களும் ஒரு சிபிஎஸ்இ இல்ல ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களா இருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்கல்ல, இது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இல்லையா, திரும்ப படிக்கும் போது டாக்டருக்கு படிக்கணும்ன்ற இது படிக்கணுமான்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு நீங்க கேட்டீங்க சார். அது இந்த 2 குழந்தைங்களுக்கு அவங்க வீட்டுல இருக்க பெற்றோர் சரி நீங்க படிங்க நான் பாத்துக்கலாம்னு சொல்லலாம்னு இருக்கும். அரசு பள்ளியில இருக்க குழந்தைங்க இப்ப என்ன சார் பண்ணுவாங்க? இப்ப திடீர்னு வேணாம்னு சொன்ன அந்த குழந்தைங்களுக்கு இந்த கனவே போயிடும். அதாவது ஒருத்தவங்க சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு நம்ம ஊர்ல மாவட்டத்தோடு ஒரு மருத்துவக் கல்லூரின்னு சொல்லி முத்தமிழர் டாக்டர் கலைஞரை எதுக்கு உருவாக்குனார் அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர்ல இருக்க பிள்ளைங்க அந்த மருத்துவக் கல்லூரிக்கு போய் படிக்கணும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளியில ஒரு தாழ்ந்த சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க படிச்சு வர்றக்கே முடியாத வகையில இது மிகப்பெரிய ஒரு கேட் போட்டு இருக்கு அப்படின்னு பாக்கணும். இன்னொன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இன்னைக்கு போர்டு எக்ஸாம்ஸ், அதாவது சென்ட்ரல் போர்டா இருக்கட்டும் ஸ்டேட் போர்டா இருக்கட்டும், எந்த போர்டு எக்ஸாம்ஸ் அப்படின்னாலும் ஒரு கமிட்டி இருக்கு. அது தமிழ்நாடு அரசு கீழே ஒரு வாரியத்து கீழே போட்டு அரசு அலுவலர்கள்னால ஒரு நல்ல கல்வியாளர்கள்னால மட்டும்தான் உருவாக்கப்பட்டு அந்த 12th போர்டு எக்ஸாமே எழுதுது. அப்படி ஒரு போர்டு எக்ஸாம் நீங்க இருக்கும் போது இப்ப எதுக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு பாக்கணும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார், இங்க நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, இது 2க்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? இவங்க நினைக்கிறாங்கல்ல நீட் தான் ஒரு பெரிய தேர்வு,
அந்த தேர்வு இருந்தா மட்டும்தான் நல்ல நிலைமைக்கு வர முடியும். இந்த தேதிக்கு சார் எல்லாரும் கூகுள்ல போய் அடிச்சு பார்த்தாங்கன்னு தெரியும். டாக்டர் கிருஷ்ணவேணின்னு ஒரு பொண்ணு போய் பாருங்க, தமிழ்நாட்டுல கரூர்ல சமத்துவபுரத்துல பிறந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு எந்த மாதிரியான டாக்டர் அவங்க இருக்காங்க தெரியுமா? அவங்க நீட் எக்ஸாம் எழுதல, சாதாரண தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில படிச்ச ஒருத்தங்க தான் இன்னைக்கு ஒரு விமானவியலாளர் அந்த மருத்துவ அதிகாரியா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காங்க. அதாவது சுனிதா வில்லியமுக்கு இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடியவங்க நம்ம ஊர் கிருஷ்ணவேணி தான், டாக்டர் கிருஷ்ணவேணி அவர்கள் அப்படின்னு சொன்னா அதையே 2011 அவங்க டாக்டர் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும். அதாவது 2011 அவங்க டாக்டருக்கு போறாங்க, 2017 அவங்க ராணுவத்துல டாக்டர் அதிகாரியா வராங்க. இன்னைக்கு மருத்துவத்துல ஏரோஸ்பேஸ் மெடிசன் படிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்மளுடைய தரம் உயர்ந்துதான் இருக்கு. சார் பேசும்போது சொன்னாரு நம்ம சூப்பர் பாப்ல போயிட்டு இருக்கோம் சார் ஆல்ரெடி. அப்படி இருக்கும்போது இந்த வேற்றுமதி எல்லாம் இல்லாம நம்ம நல்ல ஒரு குழந்தைகளுக்கான படிப்பறிவை குடிக்கிற பேர்ல எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தாதீங்க. நிச்சயமா நாகநந்தினி, அதாவது திரும்ப 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 வந்து தோல்வி கண்டுகிட்டு அதை நாங்க வந்து மறுசீரமைக்கிறோம்ங்கிறதுனால மாணவருடைய வாழ்க்கையில விளையாடாதீங்க அப்படிங்கிறதா. கண்டிப்பா நேரம் இல்லை, அதனால நான் நிறைவு செய்யறேன். பங்கு கொண்ட விருந்தினர் எத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.